பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு கட்சியிலிருந்து நீக்கியவரை மீண்டும் அதிமுகவில் இணைக்க சாத்தியமில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு OPS அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி நியமித்திருக்கும் பொறுப்பற்ற அரசுதான் ஸ்டாலின் அரசு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்திசிருக்கும் நேரத்தில் டிஜிபியை நியமிக்காமல் காலம் தாழ்த்துவது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். ஏற்கனவே நீதிமன்றம் போய் தான் இவர்கள் அந்த பட்டியலே அனுப்பிச்சாங்க UPSCக்கு. பிறகு அது ஒரு கடப்பில் போட்டாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் போய் தான் அப்புறம் அது வேறு 3 பேர் UPSCயில் மத்தியில் 3 பேர் அந்த இதில் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியலில் 3 பேர் தகுதியானவர்கள் என்று மாநில அரசுக்கு அனுப்புறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தரை நியமிக்கணும். இது வரைக்கும் நியமிக்கவே இல்லை. ஒரு பொறுப்பு டிஜிபி நியமித்தாங்க. அவர் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போயிட்டார். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இப்படி பொறுப்பற்ற அரசாங்கம் தான் பொறுப்பு டிஜிபி நியமிக்கும். நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது. இதில் 3 பேர் பட்டியலில் இவர்கள் அனுப்பிய பட்டியலில் இருந்து தான் 3 பேர் தேர்ந்தெடுத்து மத்தியில் UPSC அனுப்பிச்சிருக்குது. அதுலேயே ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த அரசு தயங்குறது தான் தெரியல. ஏன்னா அந்த 3 பேருமே இவர்களுக்கு ஒத்து போக மாட்டார் என்று கருதி தான் அந்த பட்டியலை அப்படியே கிடப்பில் போட்டுக்கிறாங்க. திமுகவின் தலைமை அலுவலகம் டெல்லியில் இருப்பதாகவும் காங்கிரசுக்கு திமுக அடிமையாக இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். கூட்டணியில் குழப்பம் இருப்பதால் திமுக அடிமையாக இருப்பதாகவும் அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை என்றும் திட்டவட்டம். திரு கனிமொழி அவர்கள் போறாங்க. அங்கே போய் என்ன பண்றாங்க? ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. ராகுல் காந்தி சந்திச்ச பிறகு இதுக்காக சந்திக்கிறாங்க. எங்களை தான் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்கள் அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்கே போய் கெஞ்சிக்கின்ற நிலவிக்கு வந்துடுது திமுக. இங்கிருந்து அங்கே போய் பேசுகிறாங்க. அதில் அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்கே அழைச்சிட்டாங்கல்ல. அங்கே தானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க. அங்கே தானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்போ குழப்பம் வந்துடுதில்ல திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, தினந்தோறும் பத்திரிகையிலும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்குது. இந்த பல நிலைமைக்கு போயிட்டு இருக்குமா இல்லைங்கிறது அது வேற விஷயம், அவர்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களை பற்றி விமர்சனம் செய்தார்களோ, அண்ணா திமுக ஆஃபீஸ் டெல்லி அமித்ஷா அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ திமுக அலுவலகம் தான் டெல்லிக்கு போயிட்டு. சேலம் மாவட்டம் ஓமலூரில் திமுக, காங்கிரஸ், தாவேகா உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் இணைந்த புதிய நிர்வாகிகளுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்பு. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய 200க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர்.
தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஓமலூர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சியினர் அக்கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக அதன் கூட்டணி கட்சியினர் பொய் பிரச்சாரம் செய்கின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட எந்த வாக்குறுதிகளையும் ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைய தினம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி சுமார் 525. அதில் 1/4 வாக்குறுதிகளோடு இதுவரை அவர் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் முதலமைச்சர் 198% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அமைச்சர் சகாக்கள், திமுக பொறுப்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பச்சை பொய்யை மக்களிடத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மக்கள் பிரச்சினை குறித்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் ஸ்டாலினால் பதில் சொல்ல முடிவதில்லை. ஸ்டாலின் தந்தை பெயரை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர், அவரின் அனுபவமின்மையால் தமிழகத்திற்கு தலைகுனிவு என எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம். இன்றைக்கு தமிழகம் போராட வேண்டிய சூழ்நிலை அந்த அமைப்புகள் எல்லாம் தள்ளப்பட்டு விட்டது. இதுவரை நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு சட்டமன்றத்திலே உங்களால் பதிலளிக்க முடியாத நிலையை நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம். ஆக மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பினால் அதற்கு கூட உரிய பதில் கிடையாது. ஏன்னா தெரிஞ்சா தானே முதலமைச்சர் சொல்லுவார். சென்னை தரமணியில் கணவன் கண்முன்னே மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கணவன், மனைவி, குழந்தை என ஒரு குடும்பமே கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெண்ணின் உடலை கண்டுபிடிக்க முடியாமல் விடியாத அரசின் காவல்துறை திணறல். தலைநகர் சென்னையை கொலை நகராக மாற்றிய ஸ்டாலினுக்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என பொதுமக்கள் ஆவேசம். சென்னை தரமணியில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு குடும்பத்துடன் கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த இளம்பெண்ணின் சடலத்தை கண்டுபிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் காவல்துறை திணறல். மூட்டையில் கிடந்த கணவனின் உடலும் கூவத்தில் கிடந்த குழந்தையின் உடலும் பெண்ணின் சடலத்தை தேடி குப்பையை கிளறும் காவல்துறையும் அலங்கோல ஆட்சிக்கு சாட்சிகளாக இருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இளம்பெண் மீது நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 3 குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் ஸ்டாலினின் காவல்துறை. கைது செய்யப்பட்டோர் தவிர தலைமறைவு குற்றவாளிகள் எத்தனை பேர் என்ற விவரத்தை வெளியிடாமல் மௌனம் காப்பதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான திமுகவை சேர்ந்த காமுகன் முத்துசெல்வம் கூட்டாளிகளுடன் பிடிபட்டார். மா. சுப்பிரமணியத்தின் தொகுதியில் அண்ணா பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து அரசு கலைக்கல்லூரியிலும் திமுகவினரால் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நந்தனம் கலைக்கல்லூரி வளாகத்தில் திமுக பிரமுகர் உட்பட 5 பேரால் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை அஜாக்கிரதையாக கையாண்டு வரும் ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு அதிமுக கண்டனம். பாலியல் குற்றங்களும் கொள்ளையும் இல்லாத நாட்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஸ்டாலின் கேடுகெட்ட ஆட்சி நடத்தி வருவதாக அதிமுக கடும் விமர்சனம். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைப்பதாகவும் பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்து வருவது வெட்கக்கேடானது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவரது குடும்பமே கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பதட்டமே இன்னும் ஓய்வுறாத நிலையில் மீண்டும் மற்றொரு சம்பவம் அரங்கேறி இருப்பதற்கு கடும் கண்டனம்.
1000 முறை நான் மீண்டும் மீண்டும் கூறி வருவதைப் போல திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறி வருகிறது என்பதை இந்த தொடர் சம்பவங்கள் அழுத்தமாக நிரூபித்துள்ளது. இனியும் பொம்மை போன்று செயல்படாது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியாத அரசின் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். திண்டிவனம் உட்பட விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள், மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் இல்லை. திண்டிவனம் மருத்துவமனையில் விபத்தில் இறந்தவர்களின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படுவதில்லை என்றும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. இன்றைக்கு திண்டிவனம் நகரத்தில் இருக்கிற மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது அம்மாவுடைய ஆட்சியில். இன்றைக்கு இந்த திண்டிவனம் மருத்துவமனைக்கு கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைக்க இருக்கிறார்கள். ஆனால் என்ன நிலைமை, அங்கே மட்டுமில்லை, விழுப்புரம் மாவட்டம் முழு மருத்துவமனையிலே மருந்து இல்லை, ஊசி இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை. கடந்த ஓராண்டு காலமாக விபத்தில் இறந்தால் அவர்களை பிரேத பரிசோதனை செய்யப்படுவதில்லை. மிக அதிர்ச்சிகரமான தகவல். சென்னை தரமணியில் தமிழகத்தை நம்பி வந்த பீகாரை சேர்ந்த இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு குடும்பத்துடன் கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களுக்கு போதைப் பழக்கம் அதிகரிப்பே அடிப்படை காரணம் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் வேதனை. போதை தலைக்கேறி பீகார் மாநிலத்தை சேர்ந்த அவர் எந்த மாநிலமாக இருந்தாருன்னா அவரும் ஒரு உயிர் தான். எந்த மாநிலமாக இருந்தால் அவரும் ஒரு உயிர். தமிழகத்தை நம்பி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்லுகிற இந்த தமிழகத்தை நம்பி வந்த ஒரு குடும்பம், ஒரு கை குழந்தையோடு வந்த ஒரு குடும்பத்தை இன்றைக்கு போதை பழக்கத்தால் போதையில் அடிமையாகி அந்த கணவரை கொண்டிருக்கிறது. பிறகு அவருடைய மனைவியை கற்பழித்திருக்கிறது. கற்பழிக்கும் போது அந்த குழந்தை அழல் சத்தத்தை கேட்டு 2 வயது குழந்தையை செவுத்தில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் மனைவியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய கும்பலை தட்டி கேட்ட வடமாநில நபர், அவரது மனைவி, குழந்தை குடும்பத்துடன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உச்சத்தை எட்டியதற்கு சான்று. கொலையாளிகளும் கொள்ளையர்களும் சுதந்திரமாக சுற்றித் திரியும் தமிழகத்தில் பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக வாழ முடியும் என டிடிவி தினகரன் கேள்வி. பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள், மக்களை தேடி மருத்துவ திட்ட தன்னார்வலர்கள் போராட்டத்தால் கிராமப்புற சுகாதார சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் வேதனை. நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற முயற்சிக்காமல் அராஜகமான கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம். தரமணியில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு குடும்பத்துடன் கொலை செய்யப்பட்ட விவகாரம் இந்தியா முழுவதும் பேசு பொருளாகி இருக்கும் நிலையில் அப்படி ஒரு சம்பவமே எனக்கு தெரியாது என அலட்சியமாக பேசிய அமைச்சர் மாசு. தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாத அளவிற்கு அப்படி என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் மாசு என மக்கள் கேள்வி. பெருங்குடி குப்பை கிடங்கில் மனைவியருடைய உடல் பெருங்குடி குப்பை கிடங்கில் இருப்பதாகவும் போலீசார் தேடிட்டு வராங்க. வடமாநிலத்தில் பீகாரை சேர்ந்த வடமாநிலத்தில் குடும்பத்தோடு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் நேற்று பெருங்குடி குப்பை கிடங்கில் மனைவியருடைய உடல் பெருங்குடி குப்பை கிடங்கில் இருப்பதாகவும் போலீசார் தேடிட்டு வராங்க. அப்போதான் உண்மையிலேயே நான் பார்க்கலங்க, அது பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. பிரதமர் மோடியின் திடமான தலைமையில் இந்தியா வேகமாக முன்னேறி வரும் நிலையில் ஜெர்மனியை முந்தி 2027-2028க்குள் 3வது இடத்தை பிடிக்கும் என எதிர்பார்ப்பு. 8% மேல் தொடர்ச்சியான வளர்ச்சி விகிதத்துடன் இந்தியா துரிதமாக முன்னேறி வரும் நிலையில் மக்களின் உழைப்பும் தைரியமான சீர்திருத்தங்களுமே இந்த வெற்றிக்கு அடித்தளம் என மக்கள் கருத்து. டெல்லி விஜய் சவுக் பகுதியில் குடியரசு தின விழாவின் நிறைவாக நடைபெற்ற முப்படைகளும் பாசறைக்கு திரும்பும் நிகழ்வு. முப்படைகளும் பாசறைக்கு திரும்பும் நிகழ்வில் குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு.
இந்திய கல்வி அமைப்புகள் மற்றும் அரசு தளங்களை மாற்றுவதற்காக கூகுள் நிறுவனம் வத்வானி AI-யில் 85 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக தகவல். செயற்கை நுண்ணறிவு மாணவர்களின் கல்வி முடிவுகளை மேம்படுத்தும் என்று 74% இந்தியர்கள் நம்புவதாக வந்த ஆராய்ச்சி முடிவுகளின் அடிப்படையில் கூகுள் நிறுவனம் முதலீடு. (2021) சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் 16% மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கருத்து கணிப்பில் மக்கள் கருத்து. கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றுமே செய்யவில்லை என்று 32% மக்கள் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் மீதமுள்ள வாக்குறுதிகள் காற்றில் கரைந்ததா என எழும் கேள்வி. திமுக ஆட்சியில் ஊழல் 51% அதிகரித்துள்ளதாக தினமலர் மற்றும் சாணக்கிய ஊடகம் நடத்திய கருத்து கணிப்பில் மக்கள் தகவல். வழக்கம்போல் ஊழல் என 33% பேரும் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் திமுகவினர் அதிர்ச்சி. சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்க்கட்சி எது என்ற கேள்விக்கு அதிமுகவிற்கு 51% ஆதரவு கிடைத்த நிலையில் அரசியல் அரங்கில் நம்பிக்கை எழுந்தது. மக்கள் விருப்பத்தின் பிரதிபலிப்பாக வலுவான மாற்றம் உருவாகும் என விமர்சகர்கள் பாராட்டு. மாநிலம் முழுவதும் மக்கள் வளர்ச்சி நோக்கில் தெளிவான கருத்தை கூறியுள்ள நிலையில் அதிமுக தலைமையில் ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் உறுதியாகியுள்ளது நிறுவனம். மக்களுக்கு பிடித்த முதல்வர் பட்டியலில் அதிமுக பொதுச் செயலாளர் முதலிடம் பிடித்த நிலையில் 27% வாக்குகளுடன் 2ஆம் இடத்திற்கு சென்ற ஸ்டாலின். மக்கள் விரோத திமுக அரசின் ஊழல் மற்றும் அராஜகங்களை உடனுக்குடன் கேள்வி கேட்டு விவசாயிகள் பொதுமக்களின் தோழனாக இருக்கும் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு 33% பேர் ஏகோபித்த ஆதரவு. இன்று தேர்தல் நடந்தால் கூட அதிமுக 38% பெற்று வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு. மக்களிடம் பெரும் அதிருப்தியையும் எதிர்ப்பையும் பெற்றுள்ள திமுக 33% மட்டுமே பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் கருத்து. தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பணியிடங்களுக்கு 634 கோடி ரூபாய் லஞ்ச ஊழல் வழக்கில் நியமனங்களில் விதிமீறல் நடைபெற்றிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. ஆரம்ப விசாரணையின்றி நேரடி வழக்கு பதிவு செய்யலாம் என அமலாக்கத்துறை திடுக்கிட வைத்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தூங்கிக் கொண்டிருப்பது ஏன் என்று கண்டனம் தெரிவித்து உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். இரண்டு ஆண்டுகளாக காவல்துறையிடம் சிக்காமல் தலைமறைவாக இருந்த தஞ்சையை சேர்ந்த போக்சோ குற்றவாளி வெளிநாடு தப்ப முயன்றபோது மத்திய குடியுரிமை அதிகாரிகளிடம் சிக்கினார். காவல்துறை 2 ஆண்டுகளாக போக்சோ குற்றவாளியை பிடிக்காமல் தூங்கிக் கொண்டிருந்தது சிறுமிகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பில் ஸ்டாலின் அரசு அக்கறையின்றி இருப்பதை அம்பலமாக்கியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் 8 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 14 வயது சிறுவன் மீது பாய்ந்த போக்சோ வழக்கு. விடியாத விளம்பர மாடல் ஆட்சியில் தொடரும் பாலியல் சீண்டலால் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை பாதிப்பு. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர் பிடிபட்டதுடன் அவரிடமிருந்த சுமார் 1.5 கிலோ கஞ்சாவும் பறிமுதல். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆந்திராவிலிருந்து ரயில் மூலம் குட்கா பாக்கெட்டுகள் கடத்தி வந்த பெண் பிடிபட்டார். சட்டம் ஒழுங்கு என்பது வெறும் காகிதத்தில் மட்டும் இல்லாமல் களத்தில் குற்றவாளிகளுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் விடியாத திமுக ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் அரங்கேறுவது அரசு நிர்வாகத்தின் பிடி தளர்ந்துள்ளதையே காட்டுவதாக விமர்சனம். மழை நிலவரம்
தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக ரவுடியை கொடூரமாக வெட்டி கொலை செய்த அடையாளம் தெரியாத கும்பல் தலைமறைவு. மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிவிட்டு கமிஷன் மற்றும் ஊழல்களில் மட்டுமே குறியாக இருக்கும் விடியாத அரசின் மெத்தனப்போக்கால் பொதுமக்கள் உயிருக்கு அஞ்சி வாழும் சூழல் உருவாகியுள்ள கொடுமை. தருமபுரி அருகே மது போதையால் சீரழிந்த குடும்ப வாழ்க்கை கொலையில் முடிந்தது. குடிபோதையில் தந்தையை மரக்கட்டையால் சரமாரியாக தாக்கி கொலை செய்த மகன் போலீசில் சிக்கினான். சேலம் மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தக்கூடிய திமுக கவுன்சிலர் குறித்து வெளியான பத்திரிகை செய்தியை ஆதாரமாக வைத்து மாநகராட்சி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பேசும்போது திமுக உறுப்பினர்கள் அதனை பறித்து கிழித்து எறிந்ததால் அதிமுகவினர் வாக்குவாதம். திமுக உறுப்பினர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டதை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் மேயர் இருக்கை முன்பு அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திமுக அரசின் மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் ஆட்சியரிடம் முண்டியடித்துக் கொண்டு மனுக்களை வழங்கிய மக்கள் 90% குறைகளை நிறைவேற்றி சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாக திமுக உடன்பிறப்புகள் தம்பட்டம் அடிக்கும் நிலையில் விடியாத திராவிட மாடல் அரசு எந்தவொரு திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பதற்கு இதுவே சான்று. ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையை வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ள திமுக அரசை கண்டித்து தென்காசி மாவட்டம் குற்றாலம் பராசக்தி கல்லூரியில் பணியாற்றும் 30க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் 6வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். கடந்த அதிமுக ஆட்சியில் கல்லூரி ஆசிரியர்களுக்கான பணி மேம்பாட்டிற்கான அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியாத திமுக அரசு அதை கிடப்பில் போட்டிருப்பதாக பேராசிரியர்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் தேர்தல் கால வாக்குறுதிகளான 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி அனைத்து தரப்பினரையும் திமுக ஏமாற்றிவிட்டதாக போராட்டக்காரர்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பகுதியில் தெருநாய் கடித்ததில் காயமடைந்த 3 சிறுவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. பொது இடங்களில் உள்ள தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததே இதுபோன்ற அசம்பாவிதங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு கொடுக்கப்பட்ட உணவில் இறந்த நிலையில் பூரான் கிடந்ததால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் அதிர்ச்சி. எளிய மக்கள் சிகிச்சை பெறும் அரசு மருத்துவமனைகளில் தரமான உணவை வழங்காமல் அவர்களை நிரந்தரமாக நோயாளிகளாக மாற்றுவதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியின் லட்சணமா என்று ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு பொறியாளர்களுக்கு இணையாக தமிழக அரசின் பொறியாளர்களுக்கும் ஊதிய விகிதம் நிர்ணயிக்கப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி கண்டன முழக்கம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள், ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களின் கூட்டு நடவடிக்கை குழு தொடங்கிய காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டம் 3வது நாளாக நீடிப்பு.
ஓய்வூதிய நிலுவை, ஊதிய குழு நிலுவைத் தொகை, என்எம்ஆர் தினக்கூலி ஊழியர்களுக்கு நிரந்தர பணி இல்லை, பதவி உயர்வு மறுப்பு என விடியாத அரசின் அலட்சிய போக்குக்கு எதிராக 600க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்று கடும் கண்டனம். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அமைச்சர் வருகைக்காக சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காக்க வைக்கப்பட்டதால் மாற்றுத்திறனாளிகள் அவதி. உடல் ரீதியான சவால்களை எதிர்கொள்ளும் மக்களை கூட மதிக்காமல் தனது வருகைக்காக மணிக்கணக்கில் காக்க வைத்த அமைச்சரின் செயல் திராவிட மாடல் அரசின் மனிதாபிமானமற்ற முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி நகராட்சியில் ஏழை மக்களுக்கு பட்டா வழங்கும் விழாவில் அமைச்சர் வருகை தாமதமானதால் முதியோர், பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் அவதி. உணவு, குடிநீர் ஏற்பாடின்றி அலைக்கழித்தது மட்டுமின்றி அமைச்சரின் ஆடம்பர வருகைக்காக ஏழை மக்களை திமுக அரசு வறுத்தெடுப்பதால் பொதுமக்கள் கொந்தளிப்பு. உதயநிதியின் சொந்த தொகுதியான திருவல்லிக்கேணியில் குடிநீர் வசதி இல்லை என புகார் அளித்த பெண்கள் மீது திமுக நிர்வாகிகள் செங்கல் வீசி தாக்கியதால் அதிர்ச்சி. ஊர் நியாயம் பேசும் உதயநிதி திமுகவிற்கு கப்பம் கட்டினால்தான் மாநகராட்சி சார்பில் குடிநீர் இணைப்பு கொடுக்கப்படும் என அராஜகம் செய்யும் தன் கட்சி ரவுடிகளை கட்டுப்படுத்துவாரா என மக்கள் கேள்வி. ஊதிய வேறுபாடு, பணி நிரந்தர மறுப்பு, அரசாணை ரத்து ஆகியவற்றுக்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டையில் கல்லூரி கல்வி இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு கௌரவ விரிவுரையாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் போராட்டம். முனைவர் பட்டம் பெற்றாலும் கூட பேராசிரியர் பணிக்கு செல்ல முடியாத அவல நிலை தமிழக உயர்கல்வித்துறையில் நிலவுவதாக பாதிக்கப்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் கொந்தளிப்பு. முதல்வன்ல இருந்து எல்லா வேலையும் each and every segment we are doing there. ஆனா அவங்க எல்லாத்துலயும் கையெழுத்து கிரீனிங் சைன் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட தான் இருக்கு. அப்ப அடிமைகளா, கொத்தடிமைகளா நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பேர் மட்டும் கௌரவ விரிவுரையாளர். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கூட எங்களுக்கு போட முடியாது சார். We are not eligible to give us certificate. பலமுறை மனு அளித்தும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து சென்னை சேப்பாக்கத்தில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கத்தினர் மாபெரும் ஆர்ப்பாட்டம். தேர்தல் வாக்குறுதியாக தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் வழங்குவதாக அறிவித்த திமுக அரசு வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளி சத்துணவை சாப்பிட முடியாததால் மாணவர்கள் வீட்டிலிருந்து எடுத்து வந்த உணவை வீசி எறிந்து மாணவர்களை தடியால் கொடூரமாக தாக்கிய சத்துணவு ஊழியரை கண்டித்து பெற்றோர் போராட்டம். விடியாத திமுக ஆட்சியில் சத்துணவை முறையாக வழங்காமல் மாணவர்கள் மீது அடக்குமுறையை கையாள்வது எந்த விதத்தில் நியாயம் என பெற்றோர்கள் ஆக்ரோஷம். குழந்தைகளுக்கு வீட்டுல இருந்து இங்க சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி வீட்டுல இருந்து கொண்டு வர சொல்றாங்க. நாங்க வீட்டுல இருந்து கொடுத்து அனுப்புறோம். அது நேத்து தான் கொடுத்து அனுப்புனாங்க. கொடுத்து அனுப்புனதுக்கு குழந்தைகளோட பாக்ஸை பிடிங்கி வீசிட்டாங்க. நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுங்க வீசிட்டுங்க. குழந்தைகளை இவங்களை கண்டாலே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளியிற குழந்தைகளை போயிங்க எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. 10 குழந்தைக்கு மேல அடிச்சிருக்காங்க. பூராத்துக்குமே கையில காயம் வீங்கி இருக்குதுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் வறட்சியால் வாடிப்போன நெற்பயிர்களுடன் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். தமிழகமெங்கும் கிராம நிர்வாக அலுவலகங்களில் கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையை கண்டித்து தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் 2வது நாளாக போராட்டம். வளர்ச்சி வளர்ச்சி என வாய்சவடால் பேசும் ஸ்டாலின் அரசால் அரசு அலுவலகங்களில் அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்க முடியாதா என காட்டமாக கேள்வி. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பது குறித்து பலமுறை புகார்கள் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. மாவட்ட ஆட்சியர் மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் முன்னிலையிலேயே ஆய்வு மேற்கொண்ட சட்டப்பேரவை பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை இந்த மருத்துவமனையின் நிலைதான் மாவட்ட சுகாதார நிலைக்கு சிறந்த உதாரணம் என புலம்பல்.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் சார்பில் வேளாண்மை துறை பொறியியல் அலுவலகம் முன்பு நூதன போராட்டம். மானிய விலையில் இயந்திரங்கள் பெறுவதற்கு ஆன்லைன் நடைமுறையை கடைபிடிக்காமல் ஆஃப்லைன் முறையை பின்பற்றுவதாகவும் அமைச்சர் ஏவவேலுவின் மகன் பரிந்துரைக்கும் நபர்களுக்கே மானியம் வழங்கப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. இந்த வேளாண் டிராக்டர் பெறுவதற்கு ஆன்லைன் பதிவு முறையை நீக்கி ஆஃப்லைன் பதிவு இங்க நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆஃப்லைன் பதிவு என்பது மக்கள் பிரதிநிதி அல்லாத வம்பன் என்பவர் கையில தான் மந்திரக்கோள் இருக்குது. வம்பன் கையெழுத்து போடுவதற்குத்தான் இந்த உழவு டிராக்டர் 5 லட்சத்துல மானியம் கிடைக்கும். ஏன் ஆன்லைன்ல விட்டு ஆஃப்லைன்ல பதிவு பண்ணீங்க? இது மிகப்பெரிய முறைகேடு. இது வம்பன் கையில் கொம்பன் வச்சிருக்கிற கம்பு. இதுதான் மாவட்ட நிர்வாகத்தை ஆட்டி படைக்கிறது. இது வம்பன் கையில கொம்பு. அவள் மக்கள் பிரிஞ்சே அல்ல. ஒரு அமைச்சர் சொல்றாரு, வேளாண்துறை அமைச்சர் ரமேஷ் போயிட்டு வேளாண்துறை அமைச்சருக்கு போன் போடுறாரு. இவங்க என்ன சொல்றாங்க, போய் வம்பனை பாருன்றாங்க. என்னது ஆட்சியா இல்லை காட்டாட்சியா? நல்ல ஆட்சி என்றால் அமைச்சர் வேளாண்துறை அமைச்சர் சொல்றவருக்கு தரணும். ஆனா இங்க வந்தாக்கா காட்டாட்சியா வம்பனை போய் பாருன்றாங்க. வம்பன் கையில கொம்பு, மந்திர கொம்பு வச்சிருக்காரு. நாங்களாம் போன மந்திரம் போட்டு எங்களை வந்து பார்த்தா வேலை தீர்த்துருவார். வேலூரில் காவல்துறை துணை ஆய்வாளரை மதுபோதையில் தாக்கிய திமுக வார்டு பிரதிநிதி. திமுக உடன்பிறப்புகளால் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் சாதாரண பொதுமக்களின் பாதுகாப்பு என்னவாகும் என மக்கள் ஆதங்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு டாஸ்மாக் கடையில் கள்ள நோட்டு கொடுத்து மதுபானம் வாங்கிய 4 பேர் பிடிபட்டனர். டிஜிட்டல் முறை பண வர்த்தகம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாததால் அரசு டாஸ்மாக் கடைகளில் மோசடிகள் தொடர்வதாக குற்றச்சாட்டு. திருப்பூரில் நஞ்சப்பா அரசு பள்ளி மாணவர்கள் கல்வீசியதில் பள்ளியின் எதிரே இருந்த ஜவுளி கடையின் 60,000 ரூபாய் மதிப்புள்ள கண்ணாடி உடைந்ததால் உரிமையாளர் வேதனை. தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்கள் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டும் மக்கள், விடியாத திமுக ஆட்சியில் ஒழுக்கம் கற்பிக்க வேண்டிய பள்ளிகளில் எல்லாம் மாணவர்களின் வாழ்க்கையை சிதைத்து வருவதாக வேதனை. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே 4 பேர் குரங்கு கடிக்கு ஆளானதால் குரங்குகளை கூண்டு வைத்து பிடித்த பொதுமக்கள். பலமுறை கோரிக்கை வைத்தும் விடியாத அரசின் வனத்துறையினர் அலட்சியம் செய்ததால் தங்களை பாதுகாத்துக் கொள்ள குரங்குகளை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்த மக்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இணைய வசதியுடன் நவீன கிராம நிர்வாக அலுவலகம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 250க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியை புறக்கணித்து தொடர் காத்திருப்பு போராட்டம். நவீன வசதிகள் இன்றி நிர்வாகத்தை சீர்குலைத்துவிட்டு அதிகாரிகளை பணி செய்ய சொல்லி நெருக்கடி கொடுப்பது அரசின் நிர்வாக தோல்வியையே காட்டுவதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நவீன அலுவலக வசதி, பதவி உயர்வு, ஊதிய சீரமைப்பு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் மாபெரும் தொடர் காத்திருப்பு போராட்டம். அரசு ஊழியர்களே வீதியில் இறங்கி போராடுவது திராவிட மாடல் அரசின் வீழ்ச்சியை காட்டுவதாக பொதுமக்கள் விமர்சனம். சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களுக்கான காலக்கெடுவை விடியாத திமுக அரசு தேர்ந்தெடுத்திருப்பது தேர்தல் கணக்கா மக்கள் கணக்கா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அரசியல் ஆதாயத்திற்காக மக்கள் கணக்கெடுப்பு பணி தள்ளி போடப்படுவதாகவும் மக்கள் நல திட்டங்களை திட்டமிட அடிப்படையான கணக்கெடுப்பு புறக்கணிக்கப்படுவதாகவும் எழும் விமர்சனம். வேலூர் மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு தினசரி கூலி 300 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது என தூய்மை பணியாளர்கள் சரமாரி குற்றச்சாட்டு. அரசு நிர்ணயித்த 413 ரூபாய் கூலி இஎஸ்ஐ, பிஎஃப் போன்றவைகளும் வழங்காமல் வஞ்சிப்பதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை. திருவண்ணாமலையில் டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலை திரும்ப பெறும் விடியா அரசின் வெற்று மாடல் விளம்பர திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை ஊழியர்கள் போராட்டம். ஏவல் துறையினரின் கட்டுப்பாட்டையும் மீறி ஊழியர்கள் டாஸ்மாக் அலுவலகத்தை நோக்கி ஸ்டிக்கர்களை தலையில் சுமந்தவாறு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருட்களுக்கான விலைப்பட்டியல் ஒட்டப்படாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையில் திடீர் சாலை மறியல். ஒரே மாதத்தில் 2வது முறையாக இத்தகைய போராட்டம் நடந்திருப்பது விடியாத அரசு துறையின் நிர்வாக சீர்கேட்டை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. மருந்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக குறைந்த அளவில் தயாரிக்கப்படும் மருந்துகளுக்கு இனி சோதனை உரிமம் தேவையில்லை என மத்திய சுகாதார அமைச்சகம் விதிகளில் திருத்தம் செய்துள்ளது.
சில அதிக ஆபத்துள்ள மருந்துகளுக்கு மட்டும் உரிமம் பெற வேண்டிய விதிமுறை தொடரும் என்றும் அதற்கான பரிசீலனை காலமும் 90 நாட்களில் இருந்து 45 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது என்றும் மத்திய அரசு அறிவிப்பு. நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை கோவை மாவட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு. தங்களின் உயிரை பணயம் வைத்து மக்களின் உயிரை காப்பாற்றும் ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களை கூட போராட வைத்ததுதான் திமுகவின் சாதனை என மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆத்தூரில் அரசு மதுபான கடையை மூடக்கோரியும் விடியாத திமுக அரசை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்தும் பொதுமக்கள் சாலை மறியல். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விடியாத திமுக அரசு மது விற்பனையை ஊக்குவிப்பதால் விபத்துக்கள், பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. குடிகாரங்க குடிச்சிட்டு ரோட்ல எப்பவும் தகராறு பண்றாங்க, படுத்து கிடக்காங்க, சயின்ஸ் ஸ்நாச்சிங் நடக்கு. நேற்று கூட ஒரு ஆளை மண்டை உடைச்சு பெரிய பஞ்சாயத்து. எல்லா பிரச்சனையும் நாங்கள் முறைப்படி எத்தனை தடவை மனு நாளில் திங்கக்கிழமை போய் கலெக்டர்கிட்ட 3 தடவை மனு கொடுத்துருக்கோம். எல்லா ரெக்கார்டும் திருப்பி நினைவூட்டல் அனுப்பிட்டு இருக்கோம். எல்லா டிப்போக்கும் எழுதிட்டு இருக்கோம். ஆனா அவங்க இந்த டிப்போக்கு நாங்க சொன்னா ஒரு வாரத்துக்கு யாராவது ஆளை போட்டு கொஞ்சம் பண்றாங்க. திருப்பி அதே மாதிரி இதே நல்லதான் நடக்குது. போலீஸ் சொன்னா அவங்க குடிச்சவங்கள நாங்க பிடிக்க மாட்டோம், குடிக்கிறது போதை தெளிஞ்ச பிறகு அரெஸ்ட் பண்ணுவாங்க.